வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு சாதனை மாணவர் மாணவியர்களை தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்தியும் அவர்களை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக இன்னும் பல சாதனையாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது போன்ற நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நெல்லையை சேர்ந்த மாணவி அப்சானா துபாயில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டிகளிலே பங்கு கொண்டு 2வது இடமாக தங்கப்பதக்கத்தினை வென்று நெல்லை மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவர் அங்கு செய்து காட்டிய தன்னுடைய அந்த திறமைகளை நம்முடைய நேயர்களுக்காக ஒரு சில விஷயங்களை இங்கு செய்து காட்டப் போகிறார். அதற்கு பிறகு அவரோடு ஒரு நேர்காணலும், அவரை ஊக்கப்படுத்தி அவருடைய தாயாரோடு ஒரு நேர்காணலையும் இப்பொழுது நீங்கள் காணப்போகிறீர்கள். நன்றி. த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இப்போ யோகான்னு சொன்னோன்னே நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று தோணியிருக்கும், அதாவது யோகா வந்து ஒரு மதத்தையோ அல்லது இனத்தையோ சார்ந்தது அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. யோகா வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பொதுவான ஒரு விஷயம். யோகா வந்து நம்ம யார் அப்படின்னு நம்மளுக்கே காட்டுற ஒரு கருவி. ஸோ அதை வாயால் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல், அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா காம்படிஷனில்
சில்வர் மெடல் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்த மாணவி அஃப்சானா நம்மக்கிட்ட இணைந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். ஹாய். நிறைய துறைகள், நிறைய விளையாட்டு துறைகள் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் விட்டுட்டு யோகாவுக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? ஏன்னா அது மட்டும்தான் ஒரு ரிலாக்ஸாக அண்ட் தென் ஸ்லோவாக போகிறனால அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. யோகாவில் போய் செய்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யாரெல்லாம்? எங்கள் அம்மா, அதுக்குமா எங்கள் மேம். இப்போ நீங்கள் வந்து ஒரு அச்சீவர் இல்லையா? ஸோ அடுத்து வர கிட்ஸுக்கு நீங்கள் யோகாவை பற்றி சொல்ல நினைக்கிறது என்ன? யோகா வந்து ஒரு ரிலாக்ஸ் ஆனது அண்ட் தென் ப்ரெஷர் கொடுக்காம ஸ்டடீஸ்க்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறதுனால யோகா நீங்கள் கண்டிப்பாக சேரலாம்னு சொன்னேன். இது போன்று நீங்கள் இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும் அப்படின்னு விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் சார்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்ஷா அல்லாஹ். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். அவரோட ப்ரவுட் மதருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சலாம். நிறைய துறைகள் வந்து இப்போது விளையாட்டில் இருக்கு இல்லையா? குறிப்பாக கிரிக்கெட், ஃபுட்பால் இந்த மாதிரிலாம் இருந்தும் நீங்கள் ஏன் அஃப்சானாவை யோகாவில் வந்து இது பண்ணீங்க? அஃப்சானாவுக்கு வந்து எல்லா ஆத்லெட்டில் இருந்தாலுமே அவளுக்கு ஸ்பெஷலாக அவளுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து அவளுக்கு என்னென்னா யோகா பண்ணும். அவளாக ஒரு விருப்பப்பட்டு வந்து எல்லாமே பண்ணாள். யோகா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதனால் நான் அதில் வந்து அவளுக்கு எது வருமோ, ஒரு குழந்தைக்கு எது வருமோன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த வழியில் தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இவளுக்கு இது பிடிச்சிருக்குங்கிறனால நான் அதில் அவளுக்கு என்னென்ன பண்ணணும், அதில் என்னென்ன செய்யணும், ஈவன் அவளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், என்னென்ன ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறத அதை பார்த்து அவளுக்கு அதன் மூலயமா நான் அவளுக்கு ப்ராக்டிஸ் மேம் கிட்ட கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுத்தேன். அதாவது அஃப்சானா வந்து இவ்வளோ தூரத்துக்கு அச்சீவ் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணது யாரெல்லாம்? அவங்க ஸ்கூல் மேம், கரஸ்பாண்டன்ட் மேம், அப்புறம் அவங்களுடைய ஸ்பெஷலாக அவங்க ஸ்கூலில் கோச்சிங் கொடுத்த பிரியா மித்துன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிடி மேம் இருக்காங்க. அவங்க மூலியமாக தான் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த விஷயமா வந்துச்சு. அதனால் நான் கொண்டு போய் சேர்த்தேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த யோகாவை பற்றி அதாவது இப்போ பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்ல போகிறது என்ன? குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதில் கண்டிப்பாக சேர்த்து விடுங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நிறைய ஊக்கப்படுத்துங்க. அது அவங்களுக்கு ரொம்ப லைஃபுக்கு, ஃப்யூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். இது போன்ற பல மாணவர்கள் சாதனையாளர்களாக மாற த விங்ஸ் ஆஃப் இஸ்லாம் வாழ்த்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.